பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குஷியை இன்றைக்கி வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீரிலீஸோட செலிப்ரேஷனை பற்றியும் இந்த குஷியோட பேக் ஸ்டோரியை பற்றியும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கோட பார்த்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குஷி வந்து 2000 ஆண்டு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படத்தை வந்து நம்ம எஜே சூர்யா டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம ஜோதிகா அவர்கள் ஃபீமேல் லீடாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2000 ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டரான மூவியாக இருந்தது. குறிப்பாக இந்த படம் வரையில் தான் தீனா இந்த மாதிரி படம் வந்திருந்தாலும் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து கவர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நம்ம எஜே சூர்யாவோட 2வது படமாக இது ரிலீஸ் ஆகிருக்கும். வாலிக்கு அப்புறம் வந்து இந்த படத்தை அப்படியே அவரோட ஜானரை மாற்றி ஒரு வேறு லெவல் வைப்பை கொடுத்துருப்பாரு. குறிப்பாக கதைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவ்வளோவா இருக்காது. ஆனால் ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் வந்து ஒரு லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்ஸாக வந்து எடுத்து ஒரு வேறு லெவல் ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக அதை வந்து கொடுத்துருப்பாரு. அதை நம்ம தளபதியே ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். இவர் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு கிங்குன்னு சொல்லலாம். இவர் அந்த ஸ்டோரி மேக்கிங்கில் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு கிங்குன்னு சொல்லி அவர் மேடையிலே சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு அந்த மேக்கிங்கும் அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேவும் வேறு லெவலில் இருக்கும். அந்த படத்தில் வந்து அது ஒவ்வொரு கேரக்டரும் சிவா, ஜெனி சொல்லிட்டு நமக்கு மனசுக்குள்ளே இறங்குற மாதிரியான கதாபாத்திரமும் இருக்கும். விவேக்கோட காமெடியும் வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பாங்க. எல்லா பாட்டுமே வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கும். இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் மூலமாக இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் 200 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக நிறைய மெயின் ஸ்க்ரீனை வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்கு. குறிப்பாக இப்போ ஃபேன்ஸ் தரப்புலேருந்து வேறு லெவலில் வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் எல்லாத்துலேயுமே வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த 3 பாட்டுக்கு வேறு லெவலில் வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா சொல்லணுன்னா இன்ட்ரோ சாங்லேருந்து அவங்க வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் 2000 ஆண்டு வந்து நல்லா பிறக்கவே இல்லை. 2003 தான் நான் பிறந்தேன். ஆனால் இந்த படம் வந்து நானே வந்து ஒரு 50 தாட்டி பார்த்துருப்பேன். அந்தளவுக்கு ஒரு விஜய் ரசிகராக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அந்த 2000 ஆண்டெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 2K கிட்ஸ்லாம் இந்த படத்தை வந்து தேட்டருக்கு வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் இப்போ வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 2வதாக பார்க்க போகிறது இந்த படத்தோட பேக் ஸ்டோரியை பற்றி ஃப்ளாஷ்பேக்காக பார்ப்போம். இந்த படத்தை வந்து கதையை வந்து நம்ம எஜே சூர்யா விஜய்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக அஜித்குமார் சாருக்கும் இந்த கதையை வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரம், அதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், முன்னே ஆக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களாம் இந்த கதை இது என்னப்பா கதை இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதை நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த கதையை கேட்டு அதை நடித்து கொடுத்தாரு. அப்புறம் தான் இந்த படம் வந்து அவரோட படமாக குஷி படமாக வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. இதுக்கப்புறம் வந்து தெலுங்கில் வந்து நம்ம பவன் கல்யாண் அவர்கள் இதே ஸ்டோரியில் வந்து அப்படியே நடிச்சிருப்பார். அந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு, குறிப்பாக தெலுங்கில். அதனால் வந்து அவரோட மார்க்கெட்டே அந்த குஷி மூலமாக தான் வேறு லெவலில் போச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக வாலி படம் என்ன தான் அவர் ஃபஸ்ட் மூவி நல்லா வந்து ரெகனைசேஷன் கிடச்சிருந்தாலும் 2வது மூவி குஷி தான் வந்து அவர் தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி ஒரு வேறு லெவல் டேரக்டராக அவருக்கு வந்து வளம் வந்துச்சுன்னு சொல்லலாம். 3வதாக வந்து இந்த படத்தோட வசூலை பற்றி பார்க்கணும். இந்த படம் வந்து அப்பயே வந்து ஒரு வேறு லெவல் கலெக்டர் பண்ணுச்சு. இப்போ இவங்க வந்து அந்த டே 1ஓட அட்வான்ஸ் புக்கிங் இதெல்லாம் பார்க்கல. கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம சச்சினோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக பண்ணிடும். கில்லியோட அச்சீவ்மெண்ட்டை பண்ணுமா, அந்த ரீலீஸ் அச்சீவ்மெண்ட்டை பண்ணுமான்றது தான் தெரியலை. ஏன்னா அந்த படம் கில்லின்றது வந்து ஒரு லாங் ரன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அடுத்த வாரம் வந்து இட்லி கடையை வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி காந்தாரோட சாப்டர் 1 படமும் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் மேபி வந்து அந்த ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறையா படத்துக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் கவுண்ட் குறையிறது தான் வந்து ஒரு மைனஸாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக மதராசிக்கே வந்து 150 கோடிக்கு வந்து அந்த படத்தோட பட்ஜெட் இருந்தது. ஆனால் 100 கோடிக்கு தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்தளவுக்கு அந்த படத்தோட லாங் ரன் கிடைக்க மாட்டேங்குது. எல்லோரும் ஓடிடி வந்தோடனே வந்து பார்த்துக்கலாம், அது வந்தோடனே அதை தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குஷி படம் அப்படி இல்லை. ஏன்னா நிறையா தடவை டிவிலே நம்ம பார்த்துருக்கோம், டெலிகாஸ்ட்லாம் நிறையா தடவை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வைப் பண்ணுறதுக்காகவே வந்து போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அப்புறம் சனி ஞாயிறு அந்த லீவும் வருது. அது மட்டும் இல்லாமல் பூஜா ஹாலிடேஸ்க்கும் வந்து அடுத்த வாரம் இருக்குது. அதனால் மேபி ஸ்க்ரீன் கவுண்டை குறைக்காமல் இருந்தால் இந்த படம் வந்து அந்த பூஜா ஹாலிடேஸில் அடித்து நொறுக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இந்த படத்துக்கு மேலே ஒரு வேறு லெவல் கிரேஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட வசூலை பற்றி நம்ம கடைசியாக வந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குஷியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.